பைத்தான் யூஸ் பண்ணி கேப்சா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் கைஸ். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஹியூமனா இந்த ரோபோட்டானு உங்களை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில வெப்சைட்ஸ்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இதில் வந்து 2 டைப் இருக்குது, ஆடியோ அண்ட் இமேஜ். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பைத்தான் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான 2 பேக்கேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேப்சா இமேஜ். இது வந்து எதுக்குன்னா இந்த இமேஜ் கேப்சா உருவாக்குறதுக்கு கைஸ். இந்த கேப்சானா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இன்னும் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ரோபோட்டாக இருந்தால் ஹியூமனான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கேப்சா இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய நீங்கள் வெப்சைட்ஸ்லலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான 2 பேக்கேஜ் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து இமேஜுக்கு, இன்னொன்று வந்து ஆடியோ கைஸ். இப்போ சரி ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிடலாம் நம்ம. இருங்க கைஸ், நம்மளுக்கு வந்து கேப்சா பிபி இன்ஸ்டால் கேப்சா கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். இதுக்கு அடுத்ததான் நம்ம எப்படி ஆடியோ அண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது. இந்த கேப்சாலே எல்லாம் வந்து நினைக்கிறேன். வந்து அவ்வளோதான். இந்த கேப்சா இந்த ஒரு பேக்கேஜ்குள்ளேயே 2மே வந்துடுது. சரி வாங்க இப்போ நம்ம வந்து இமேஜ்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து இமேஜ் கேப்சா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆடியோ ஒரு அந்த வேரியபிள்குள்ளே ஆடியோ கேப்சா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் கேப்சா உருவாக்குவோம். டேட்டா ஒரு வேரியபிள்குள்ளே இமேஜ், அதாவது captcha.image ஜெனரேட். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு இமேஜ் கேப்சா ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லிடுறோம். அந்த இமேஜுக்குள்ளே என்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்னா 1 2 3 4. அடுத்ததாக image.writeன்னு கொடுத்துடலாம். அது வந்து அதுக்கு அந்த ஃபைலோட நேம் ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஆடியோக்கும் உருவாக்கணும் கைஸ். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு இது. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இமேஜ் கேப்சா வந்து கரெக்டாக வருது. இப்போ நம்ம ஆடியோ கேப்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேட்டான்னு ஒரு வேரியபிள், அடுத்த இன்னும் ஒரு வேரியபிள் டேட்டான்னு ஒரு வகை. அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா audio.generate, அதாவது இப்போ வந்து ஆடியோ கேப்சா உருவாக்க போகிறோம். இதுக்குள்ளே இருக்க வேண்டியது அந்த இது வந்து 1 2 அதே 1 2 3 4. இப்போ வந்து 1 2 3 4 சொன்னால் அது அந்த ரோபோட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாதான் கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன சவுண்டெலாம் இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதனால் அது நம்மளுக்கு மட்டும்தான் கேட்கும். 1 2 3 4ன்னு சில லெட்டர்ஸ் மட்டும்தான் அது வந்து லவுடாக சொல்லலாம். இதை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரோபோட்ஸால் கண்டுபிடிக்காதளவு அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் கைஸ். இப்போ நம்மளுக்கு அதுவும் ரன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த ஆடியோ ஃபைலும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.